மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கதிபதியினுடைய சஞ்சாரம் சந்திரனுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமான தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலையில் இருக்கிறது. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வருவாயை அதிகப்படுத்துகின்ற வகையிலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை சீர்படுத்துகின்ற வகையிலும் மற்றும் வருமானங்கள் தேவைக்கேற்ப வருகின்ற ஒரு வகையிலும் இந்த நாள் அமையப் போகிறது. பெண்களுக்கு ஏற்றமுடைய ஒரு நாளாக அவர்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு ஆற்றல் காணப்படும். ரிஷபராசி அன்பர்களே, தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் ராகுவினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு 5ஆம் இடத்திலே ராகு அமர்ந்து கொண்டிருப்பதனாலே புத்திரர்கள் வழியிலே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி உறவுகள் தொடர்கின்ற வகையிலும் உங்களுக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய தொழில்கள் எல்லாம் அபரிதமான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நிலையிலும் காணப்படுகிறது. எதிர்பார்த்திருந்த வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி மாற்றம் அல்லது பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தொழில் துறையிலே சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வளர்ச்சி காணப்படும். அயல்நாட்டிலிருந்து தபால் தொழில் எதிரி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பெண்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாகவும் மாணவர்களுக்கு தங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, தனாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதனாலே எதிர்பார்த்திருந்த பொருள்வரவு தாராளமாக இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி முகழக்கூடிய யோகமும், அது மட்டுமின்றி நீங்கள் செல்ல வேண்டிய திருத்தலங்களுக்கு திருப்திகரமாக சென்று உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பையும் இந்த நாள் தருகிறது. உடன் பிறந்தவருடைய ஆதரவும் வீட்டிலே உறவினர் திடீர் வருகையும் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரும். பெண்களுக்கு எதிர்பார்த்திருந்த ஏற்றமும் தங்களுடைய சுய முயற்சியினால் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பிலே பாராட்டு கிடைப்பதுடன் தங்களுடைய திறமையை பளிச்சிடப்படக்கூடிய வகையை நடந்து கொள்வார்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கதிபன் தொடர்ந்து அஷ்டமஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதனாலே தொடர்ந்து சந்திராஷ்டமத்தினுடைய பிடியிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவையற்ற சஞ்சலங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுடைய உதவிகளை பெற்றும் உங்களை மறுக்கக்கூடிய ஒரு நபர்கள் இருப்பதனாலே மன சஞ்சலங்கள் அதிகமாகும். எதிலும் தங்களுடைய நிதானத்தை காத்து கொள்வது நல்லது. எதிர்பார்த்திருந்த காரியங்களில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் அவை உங்களுக்கு காலதாமதமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. எதிலும் உங்களுடைய முயற்சியை சற்று தள்ளி போடுவது அல்லது ஆலோசனை செய்வது நல்லது. பெண்களே, உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மாணவர்கள் தங்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை. சிம்ம ராசி அன்பர்களே, விரயஸ்தானாதிபதியான சந்திர பகவான் ராகுவினுடைய நட்சத்திரத்திலே 7ஆம் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு அனுகூலமான பங்களை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே சமயம் உங்களுடைய மனைவி வழியிலே சில செலவுகளும் மனைவியுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் காணப்படும். கணவன் மனைவி உறவுகள் திருப்திகரமாக இருக்கும். பிரிந்த கணவன் மனைவர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. பெண்களுக்கு எதிர்பார்த்த வகையிலே பொருளாதார சேர்க்கையும் மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்திடக்கூடிய ஒரு ஆற்றலும் காணப்படுகிறது. தொழில் செய்பவர்களுக்கு அபரிதமான வளர்ச்சியும் எதிர்பார்த்திருந்த வரவு வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன. கன்னி ராசி அன்பர்களே, 6ஆம் வீட்டிலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதனாலே உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டிய நாளாக, உங்களுடைய கடன் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நாளாக, எதிரிகள் உங்களுக்கு இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொருளாதார ஆதாயங்கள் திருப்திகரமாக இருந்தாலும் சில சமயம் கடன் வாங்கி பொருளாதார செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகிறது. வீட்டிலே சச்சரவுகள் அதிகமாகலாம். எதிரும் உங்களுடைய வாய் வார்த்தை நிதானமாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம், வீட்டிலே வேலை வலு கூடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன. மாணவர்களுக்கு தங்களுடைய எதிர்பார்த்தபடி தங்களுடைய படிப்பை முடிக்க முடிய வேண்டிய இயக்கமும் கவலையும் இருக்கும். எதிலும் சற்று நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். துலாம் ராசி அன்பர்களே, 5ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை தேடித்தரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார். உங்களுடைய மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சில சம்பவங்கள் வீட்டில் நடைபெறலாம். சில பேர் அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்.
எதிர்பார்த்திருந்த பொருளாதார ஆதாயங்கள் திருப்திகரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பொருளாதாரம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தொழில் துறையிலே நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது. இரும்பு சம்பந்தப்பட்ட துறையிலுள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான பலன்கள் காணப்படுகின்றன. மாணவர்களுக்கு நல்லதொரு சிறந்த பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், பெண்களுக்கு தொழில்துறை வளர்ச்சியும், சுய தொழில் செய்கின்ற பெண்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சந்திர பகவான் ராகுவினுடைய நட்சத்திரத்திலே அமர்ந்து கொண்டிருப்பது எதிர்பாராத தன லாபத்தையும், உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு சில பொருளாதார செலவுகளையும், அதற்கேற்ற வகையிலே வீட்டிலே பொருளாதாரம் வரக்கூடிய வாய்ப்பையும் காணப்படுகிறது. தொழில் துறையிலே ஏற்ற வளர்ச்சியும், உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இடமாற்றம் பணிமாற்றம் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றன. பெண்களுக்கு ஏற்றபடி தங்களுடைய ஆடை ஆபரண சேர்க்கையும், கணவனிடத்திலிருந்து பெறக்கூடிய பரிசுகளும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். தனுர் ராசி என்பர்களே, திடீர் பொருளாதார ஆதாயங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சந்திர பகவான் எதிர்பார்த்திருந்தபடி உங்களுக்கு சில ஆதாயங்களை தேடித் தருவார். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். உங்கள் முயற்சிகள் பாராட்டக்கூடிய வகையிலே அமையும். அதற்கு உங்களுக்கு அந்நிய மதம் சார்ந்த அன்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். வீட்டிலே பொருளாதார சேர்க்கையும், வீட்டிற்கு தேவையான பொருளை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கின்றன. பெண்களுக்கு, குறிப்பாக சுய தொழில் செய்கின்ற பெண்களுக்கு ஏற்றமான வளர்ச்சி உண்டு. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். தங்களுடைய முயற்சி அவர்களுக்கு பாராட்டப்படும். மகர ராசி அன்பர்களே, தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சந்திர பகவானாலே உங்களுடைய குடும்ப சச்சரவுகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், பொருளாதார ஆதாயங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே உங்களுடைய முயற்சிகளும், சில பேர் வெளிநாடுகளுக்காக செல்வதற்குண்டான வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளுதலும், திடீரென சில வருமானம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது. செய்தொழில் செய்வோருக்கு ஏற்ற வளர்ச்சிகள், தங்களுடைய வியாபாரத்திலே பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு, வியாபாரத்தில் சில்லறை வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் நல்லதொரு வருமானங்கள் பெறக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றன. பெண்களுக்கு ஏற்ற வகையிலே வளர்ச்சியும், மாணவர்களுக்கு தங்களுடைய பாராட்டு ஆசிரியர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது. கும்பராசி என்பர்களே, ராசியில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சந்திர பகவான் ராகுவின் விஷயத்திலே சஞ்சரிப்பதனாலே சில நேரம் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகமாகவும், எதையும் தீர்மானமிட்டபடி முடிக்க முடியவில்லை என்ற இயக்கமும் இருக்கலாம். காரியங்களை தள்ளி போடுதலாலே எந்த ஒரு லாபமும் இருக்கப் போவதில்லை. எந்த காரியத்தையும் நிதானமாக யோசித்து செய்து கொள்வது நல்லது. உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள் அவர்களிடத்திலே ஆலோசனை பெற்று எந்த காரியத்தையும் செய்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். தேவையற்ற குழப்பங்கள் வருவதை தவிர்ப்பதற்கு காலை எழுந்ததும் தியானம் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய மன ஒருமைப்பாடு உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. பெண்களுக்கு வீட்டிலே வேலை பளு அதிகரிக்கும். உத்தியோகம் புரிபவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய அழுத்தம் காணப்படுகிறது. மாணவர்கள் படிப்பிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி என்பர்களே, விரயஸ்தானத்தில் இருக்கின்ற சந்திர பகவான் உங்களுடைய பிரயாணத்தை துரிதப்படுத்துவதிலும், நீங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு, குறிப்பாக தொழில் சார்ந்து செல்ல வேண்டிய இடங்களுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலனை தருவதற்கும் காத்திருக்கிறார். அவர் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதனாலே சில பேர் கணவன் மனைவி வீடுகளுக்கு மாறி செல்லுதலும் அல்லது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பையும், பொருளாதார ஆதாயம் கருதி சில பேர் வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கின்றன. எதிர்பார்த்திருந்த வருமானங்கள் சற்று வர தாமதமாக இருந்தாலும் தேவையற்ற திடீர் செலவுகள் வேகமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே எதிலும் சற்று யோசித்து உங்களுடைய பொருளாதாரத்தை தேக்க வைத்துக் கொள்வது நல்லது. திடீரென பொருள் காணாமல் போகுதல் அல்லது கைப்பொருள் தொலைந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதனாலே எங்கு சென்றாலும் சற்று கவனத்தோடு செல்ல வேண்டியது அவசியம். பெண்களும் ஞாபக மருதிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. வீட்டில் வேலை செய்யும் போது கவனமாக செய்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை.